இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷன் கேலண்டர் இயர் 2026 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்காக இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் கேலண்டர் இயர் அட்மிஷன் 2026க்காக யார் யார் விண்ணப்பிக்கலாம், இணையதளம் வழியாக எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. எல்லோருக்கும் எப்போதும் கல்வி என்ற உன்னத நோக்கோடு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் ஆண்டிற்கு 2 முறை மாணவர் சேர்க்கை நடத்துகின்றது. ஒன்று கேலண்டர் இயர் அட்மிஷன் ஜனவரி மாதத்திலும், மற்றொன்று அகாடமிக் இயர் அட்மிஷன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் 2026 ஆண்டிற்கான கேலண்டர் இயர் அட்மிஷன் தற்போது நடைபெற்று வருகின்றது. அதற்காக இணையவழியில் விண்ணப்பிப்பதற்காகவும் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnou.ac.in இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் தொலைதூர கல்வி பயிலும் மாணவர்கள் இணைய வழியாக அட்மிஷனுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட்லயே இங்க கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கும். இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு, கேலண்டர் இயர் 2026 ஆன்லைன் அட்மிஷன் அந்த மாதிரி ஒரு லிங்க் கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு கேலண்டர் இயர் 2026 அட்மிஷன் ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்திருக்காங்க. அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் இந்த ப்ராஸ்பெக்டஸ் அதாவது விளக்க குறிப்புகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த மெனுல ஃபர்ஸ்ட்ல ஆன்லைன் அட்மிஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி 2026 கேலண்டர் இயர் ஆன்லைன் அட்மிஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல நியூ அப்ளிகன்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. புதிய விண்ணப்பம் பதிவு செய்ய இங்கே கிளிக் செய்யவும் இந்த நியூ அப்ளிகன்ட் டேப்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கேலண்டர் இயர் 2026 அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல கிளிக் ஹியர் டு வியூ கேலண்டர் இயர் 2026 ப்ரோக்ராம் டீடைல்ஸ் அதாவது இந்த ப்ராஸ்பெக்டஸ் விளக்க குறிப்பீடை நீங்க தெரிந்து கொள்வதற்காக இந்த லிங்க்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இந்த ஃபைல்ல தெளிவா கொடுத்திருக்காங்க என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி எல்லோருக்கும் எப்போதும் கல்வி எஜுகேஷன் ஃபார் ஆல் அண்ட் ஈவர் கேலண்டர் இயர் 2026 ப்ராஸ்பெக்டஸ்ல ஃபர்ஸ்ட்ல ப்ரோக்ராம் ஆஃபர்ஸ் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியில் 2026 கேலண்டர் இயருக்கான என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. யூஜி ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன, பிஜி ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன, அதர் ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல யூஜி ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க. யூஜி ப்ரோக்ராம்ஸ் 11 வகையான யூஜி ப்ரோக்ராம் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க. இதற்கான டூரேஷன் மினிமம் 3 ஆண்டுகள், மேக்சிமம் 6 ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க. அதற்கு முன்னாடி உங்களது டிகிரியை நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்க வேண்டும். ப்ரோக்ராம்ஸ் பாத்தீங்கன்னா BA தமிழ் நான் செமஸ்டர்ஸ் கொடுத்திருக்காங்க, மீடியம் கொடுத்திருக்காங்க தமிழ், BA இங்கிலீஷ் செமஸ்டர் பேட்டர்ன், மீடியம் ஆங்கிலம் மட்டும், அப்புறமா BA எக்கனாமிக்ஸ் செமஸ்டர் பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க. இதற்கான மீடியம் தமிழ் இங்கிலீஷ், அப்புறம் BA ஹிஸ்டரி, BA பொலிட்டிக்கல் சயின்ஸ், BA சோசியாலஜி, BBA, BCA அண்ட் LE, BCom, BSc மேத்தமெட்டிக்ஸ், B.Ed ஸ்பெஷல் எஜுகேஷன் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க. 11 வகையான யூஜி ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க. இதுல செமஸ்டர் பேட்டர்ன், நான் செமஸ்டர் பேட்டர்ன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. மீடியம் கொடுத்திருக்காங்க. ஒரு சில கோர்ஸுக்கு தமிழ் மீடியம் மட்டும் இருக்கு, ஒரு சில கோர்ஸுக்கு ஆங்கிலம் மட்டும் இருக்கு, ஒரு சில கோர்ஸுக்கு தமிழ் மீடியம் ஆங்கில மீடியம் எல்லாமே இருக்கு. நீங்க தெளிவா பார்த்து புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு பிஜி ப்ரோக்ராம் 11 வகையான பிஜி ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க. இதற்கான டூரேஷன் மினிமம் 2 ஆண்டுகள், மேக்சிமம் 4 ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க. ப்ரோக்ராம்ஸ் பாத்தீங்கன்னா MA தமிழ், MA இங்கிலீஷ், MA ஹிஸ்டரி, MA பொலிட்டிக்கல் சயின்ஸ், MA சோசியாலஜி, MCom, MSc மேத்தமெட்டிக்ஸ், மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்ஸ் MSW, MBA, MA கிரிமினாலஜி அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், MSc ஜியோகிராஃபி அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நேம் கொடுத்திருக்காங்க. இதுலயும் செமஸ்டர் பேட்டர்ன், நான் செமஸ்டர் பேட்டர்ன் எல்லாமே இருக்கு. மீடியம் கொடுத்திருக்காங்க. ஒரு சிலது தமிழ் ஆங்கிலம் இரண்டுமே இருக்கு. தெளிவாக பார்த்து உங்களுக்கு தேவையான கோர்ஸ் நீங்க விண்ணப்பிக்கலாம். அப்புறமா டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் பாத்தீங்கன்னா 10 வகையான டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன், வைல்ட் லைஃப் tourism, archaeology and epigraphy, tourism and tour operation management, journalism, media art, சிலம்பம், தமிழ் research methodology, human rights, international relation 10 வகையான டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க. இது ஓராண்டு கோர்ஸ் தான். இதற்கான மீடியம் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அப்புறமா சர்டிபிகேட் ப்ரோக்ராம்ஸ் பாத்தீங்கன்னா 12 வகையான சர்டிபிகேட் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க. 6 மாசம் தான் இந்த கோர்ஸ் கொடுத்திருக்காங்க. கோர்ஸின் conservation techniques, modern techniques and technology in teach mathematics, ICT in fundamental Tamil, brain-based learning techniques, advanced technical application in teaching மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி 12 வகையான என்விரான்மெண்ட் கன்சர்வேஷன், அக்வாகல்ச்சர், திருக்குறள், என்டர்பிரினியர்ஷிப் டெவலப்மெண்ட், சிலம்பம் இந்த மாதிரி
12 வகையான சர்டிபிகேட் கோர்ஸ் கொடுத்திருக்காங்க 6 மாதங்கள். அப்புறமா வெக்கேஷனல் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் 11 வகையான வெக்கேஷனல் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க. இதற்கான கால அளவு 1 ஆண்டுகள். இதுலயும் தமிழ் மீடியம், ஆங்கில மீடியம் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஆபீஸ் ஆட்டோமேஷன், இன் டிசைனிங், வெஹிக்கிள் மெக்கானிக், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏசி டெக்னீஷியன், ஃபேஷன் டிசைனிங் அண்ட் கார்மெண்ட் மேக்கிங், பியூட்டி தெரபிஸ்ட், ஜெனரல் டியூட்டி அசிஸ்டன்ட், இண்டஸ்ட்ரியல் ஃபிட்டர், வெல்டிங் டெக்னாலஜி, ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், இந்த மாதிரி வெக்கேஷனல் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம்ஸ் 12 வகையான ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க. 3 மாதங்களுக்கான ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம். லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், லைஃப் ஸ்கில் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், திருக்குறள், ரோடு சேஃப்டி அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட், ஆபீஸ் ஆட்டோமேஷன், பேசிக் கம்ப்யூட்டர் ஆபரேஷன், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, கோல்டு ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட், பியூட்டிஷியன், சோசியல் ஜஸ்டிஸ், டாக்டர் பிஆர் அம்பேத்கர் த்ரோட்ஸ், தியேட்டர் ஆர்ட்ஸ், இந்த மாதிரி ஷார்ட் டைம் ப்ரோக்ராம்ஸ் 12 வகையான ஷார்ட் டைம் கோர்சஸ் கொடுத்திருக்காங்க. 3 மாதங்களுக்கான ஷார்ட் டைம் கோர்சஸ். அப்புறமா அட்வான்ஸ்டு வெக்கேஷனல் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் 2 கொடுத்திருக்காங்க. 2 ஆண்டுகள் கால அளவு. ஜெனரல் டியூட்டி அசிஸ்டன்ட், லேட்டரல் என்ட்ரி. இந்த மாதிரி தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியில் 2026 கேலண்டர் இயருக்கான ப்ரோக்ராம் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. உங்களது தகுதிக்கேற்ற உங்களுக்கு விருப்பமான கோர்ஸ்களில் நீங்கள் சேர்ந்து பயன்பெறலாம். ரொம்ப முக்கியமான ஒரு நோட்டு கொடுத்திருக்காங்க. ஃபார் ஃபீ கன்செஷன் அண்ட் அதர் டீடைல்ஸ் விசிட் www.tnou.ac.in. ஹெல்ப் டெஸ்க் கொடுத்திருக்காங்க. சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. அட்மிஷன் செக்ஷன் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபீ கன்செஷன் வேணும்னா இந்த எண்களில் தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். அப்புறமா யூஜி ப்ரோக்ராம்ஸுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியில் 2026 கேலண்டர் இயருக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. யூஜி ப்ரோக்ராம்ஸ்க்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. பிஏ தமிழ் மீடியம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க. இஃப் நீட் ஹார்ட் காப்பி 5790 ரூபாய், இஃப் நீட் சாஃப்ட் காப்பி 4490 ரூபாய். அதாவது ஹார்ட் காப்பி ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு அஞ்சல் வழியாக ஹார்ட் காப்பி அனுப்பி வைப்பதற்கு 5790 ரூபாய் நீங்கள் கல்வி கட்டணம் செலுத்த வேண்டும். டிஜிட்டல் வடிவில் உங்களுக்கு சாஃப்ட் காப்பி அனுப்புறதா இருந்தா 4490 ரூபாய் பிஏ தமிழ் கோர்ஸுக்காக நீங்க பே பண்ண வேண்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஹார்ட் காப்பிக்கு எவ்வளவு, சாஃப்ட் காப்பிக்கு எவ்வளவு அப்படிங்கிற ஃபீ டீடைல்ஸ் எல்லாமே தெளிவா கொடுத்திருக்காங்க. நீங்க பார்த்து புரிந்து கொள்ளலாம். அப்புறமா கீழே யூஜி ப்ரோக்ராம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு ஃபீ டீடைல்ஸ் எல்லாமே யூஜி ப்ரோக்ராம்ஸ் மற்றும் பிஜி ப்ரோக்ராம்ஸுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. டிப்ளமோ கோர்சஸ், வெக்கேஷனல் டிப்ளமோ கோர்சஸ்க்கான ஃபீ டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கல இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல. அப்புறமா எலிஜிபிலிட்டி கொடுத்திருக்காங்க. யூஜி ப்ரோக்ராம்ஸுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று ஐடிஐ டிப்ளமோ இந்த படிப்புகள் படித்தவர்கள் யூஜி ப்ரோக்ராம்ல சேரலாம். கண்டிப்பாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிசிஏ எல்இ கோர்ஸ் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 3 ஆண்டு டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர்கள், ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பாலிடெக்னிக் காலேஜில் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். அண்ட் பிஜி ப்ரோக்ராம்ஸுக்கான எலிஜிபிலிட்டி கொடுத்திருக்காங்க. 10ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பு முடித்து ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் செய்திருக்கக்கூடியவர்கள் பிஜி ப்ரோக்ராமுக்காக விண்ணப்பிக்கலாம். இதுல முக்கியமா எம்ஏ தமிழ் கோர்ஸுக்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் 10ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று பேச்சுலர் டிகிரி வித் தமிழ் ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் கம்ப்ளீட் செய்திருக்க வேண்டும். அதே மாதிரி எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்புறமா அதர்ஸ் ப்ரோக்ராம், வெக்கேஷனல் டிப்ளமோ ப்ரோக்ராம், ஷார்ட் டைம் கோர்சஸ்க்கு எல்லாமே 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது. அப்புறம் டாக்குமெண்ட் ரெக்கார்டு கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிக்கும் போது என்னென்ன சான்றிதழ்கள் அப்லோடு பண்ண வேண்டும் அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் சர்டிபிகேட் ஃபார் யூஜி அட்மிஷன். யூஜி ப்ரோக்ராமுக்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் செல்ஃப் அட்டஸ்ட் செய்த 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் அல்லது இணையான சான்றிதழ், ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிபிகேட், பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு ஃபார் ஆன்லைன் பேமெண்ட், இவைகள் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி உங்களது விண்ணப்ப படிவத்துடன் அப்லோடு பண்ண வேண்டும். அப்புறமா செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் சர்டிபிகேட் ஃபார் பிஜி அட்மிஷனுக்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்களுக்கான சான்றிதழ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் அல்லது இணையான சான்றிதழ், 3 ஆண்டுகள் டிகிரி கம்ப்ளீட் செய்ததற்கான சான்றிதழ், ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிபிகேட், பேங்க் டீடைல்ஸ், கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு, ஆன்லைன் பேமெண்ட் டீடைல்ஸ், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இவை எல்லாமே செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி உங்களது விண்ணப்பத்துடன் அப்லோடு செய்ய வேண்டும். அப்புறமா as per GEO the tuition fee concession 10% of fee concession on the Tamil medium UG PG program, 100% of fee concession for transgender, jail inmates, destitute widows and orphans. Tuition and exam fee concession for person with disability candidate. Tuition fee concession for arts 30%, science 20%, direct admission in headquarters and 12 regional centers. அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு ரீஜனல் சென்டர்ஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் ரீஜனல் சென்டர்
தமிழ்நாட்டில் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. சென்னை, மதுரை, மயிலாடுதுறை, விழுப்புரம், தருமபுரி, திருநெல்வேலி, சேலம், திருவண்ணாமலை, திருச்சி, நீலகிரி, சிவகங்கை, கோயம்புத்தூர் ஆகிய 12 இடங்களில் ரீஜனல் சென்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு சென்டரோட தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ரீஜனல் சென்டர்ஸ்ல நீங்க டைரக்டா சென்று அட்மிஷன் பெற்றுக் கொள்ளலாம். தகவல்களை தொலைபேசி எண்களில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அன்பு ஃபார் கான்டாக்ட் ஸ்டூடெண்ட் சர்வீஸ், மாணவர் சேவைக்காக தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அட்மிஷனுக்காக தொலைபேசி எண் கொடுத்திருக்காங்க, இமெயில் ஐடி கொடுத்திருக்காங்க. எக்ஸாமினேஷன், சர்டிபிகேட், அசைன்மெண்ட், எம்பிடிடி, ஸ்டடி மெட்டீரியல் போன்ற சேவைகளுக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் முகவரி மற்றும் தொடர்பு எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த எண்களிலும் நீங்கள் தொடர்பு கொண்டு தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆகவே தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் 2026 கேலண்டர் இயருக்கான அட்மிஷனுக்கு விண்ணப்பிக்க விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இந்த ப்ராஸ்பெக்டஸை ஒரு வாட்டி தெளிவா ரீட் பண்ணி புரிந்து கொண்டு உங்களுக்கு தகுதியான கோர்ஸுக்காக நீங்க விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்காக இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த டீடைல்ஸ் எல்லாமே தெளிவா ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. போட்டோ என்ன சைஸ்ல என்ன ஃபார்மேட்ல நீங்க அப்லோட் பண்ண வேண்டும், சிக்னேச்சர் என்ன சைஸ்ல என்ன ஃபார்மேட்ல அப்லோட் பண்ண வேண்டும், ஆதார் கார்டு காப்பி செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணி எந்த ஃபார்மேட்ல எவ்வளவு சைஸுக்குள்ளாடி அப்லோட் பண்ண வேண்டும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. பின்வரும் சான்றிதழ்கள் எல்லாமே நீங்க செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணி உங்க விண்ணப்ப படிவத்துடன் இணைக்கிற மாதிரி இருக்கும். அன்பு ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த டேப்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க பல்கலைக்கழக மானிய குழுவின் விதிமுறைகளின்படி ஏபிசி மற்றும் டிஇபி ஐடி சேர்க்கை விண்ணப்ப படிவத்தில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. As per UGC order, ABC and DEB ID mandatory for filling the online application form. அதாவது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் அங்கீகரிக்கப்பட்ட படிப்புகளில் சேர்ந்து பயில்வதற்காக டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக ஏபிசி ஐடி மற்றும் டிஇபி ஐடி உருவாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஏபிசி ஐடி மற்றும் டிஇபி ஐடி இல்லை என்றால் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் அங்கீகரிக்கப்பட்ட படிப்புகளை படிக்க இயலாது. அது மட்டுமல்ல, இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கும் போது உங்களது ஏபிசி ஐடி மற்றும் டிஇபி ஐடி விண்ணப்ப படிவத்தில் பூர்த்தி செய்யவில்லை என்றால் உங்களது விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்க இயலாது. ஆகவே கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏபிசி ஐடி மற்றும் டிஇபி ஐடி உருவாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஏபிசி ஐடி மற்றும் டிஇபி ஐடி இணையதளம் வழியாக எவ்வாறு உருவாக்குவது என்பதை பற்றி ஏற்கனவே நமது சேனலில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை பார்த்து மாணவர்கள் எவ்வாறு உங்களுக்கான ஏபிசி ஐடி மற்றும் டிஇபி ஐடியை இணையதளம் வழியாக உருவாக்குவது என்பதை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஏபிசி ஐடி மற்றும் டிஇபி ஐடி உருவாக்கி அந்த நம்பரை இங்க என்டர் செய்தாதான் நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும். ஃபர்ஸ்ட்ல ப்ரோக்ராம் கேட்டகரி கொடுத்திருக்காங்க. இதுல பேச்சுலர் டிகிரி ப்ரோக்ராம், சர்டிபிகேட் ப்ரோக்ராம், டிப்ளமோ ப்ரோக்ராம், மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம், மாஸ்டர் டிகிரி ப்ரோக்ராம், ஷார்ட் டைம் கோர்சஸ் அந்த மாதிரி கோர்ஸ் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல பேச்சுலர் டிகிரி நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா மேண்டேட்டரியா உங்களது டிஇபி ஐடியை நீங்க என்டர் பண்ண வேண்டும். டிஇபி ஐடி இங்க என்டர் பண்ணி வேலிடேட் பண்ணா மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும். சர்டிபிகேட் ப்ரோக்ராம், டிப்ளமோ ப்ரோக்ராம், ஷார்ட் டைம் கோர்சஸ் ஆகிய பிரிவுகளில் நீங்க படிக்கிறதா இருந்தா ஏபிசி ஐடி மற்றும் டிஇபி ஐடி தேவையில்லை. நீங்க எந்த கோர்ஸை செலக்ட் பண்றீங்களோ அந்த கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ணி டிஇபி ஐடி இங்க என்டர் பண்ணி வேலிடேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும். இதுதான் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். 4 ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல பர்சனல் டீடைல்ஸ், பேரண்டல் டீடைல்ஸ், எஜுகேஷனல் டீடைல்ஸ், டாக்குமெண்ட் அப்லோட். இந்த மாதிரி 4 ஸ்டெப்பா கொடுக்கப்பட்டுள்ளது. பர்சனல் டீடைல்ஸ்ல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட்ல ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ், நேம் இன் பிளாக் லெட்டர், நேம் as per ஆதார், ஸ்டூடெண்ட் நேம் இன் தமிழ், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் கேட்டிருக்காங்க. உங்க ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நேஷனாலிட்டி, ரிலீஜன், கம்யூனல் கேட்டகரி, காஸ்ட், மதர் டங், இமெயில் ஐடி போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். கான்டாக்ட் நம்பர், மொபைல் நம்பர் as per ஆதார், அல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர், ஆதார் நம்பர், பிளட் குரூப், மெரிட்டல் ஸ்டேட்டஸ், வெதர் டிஃபென்ஸ் செக்யூரிட்டி பர்சன் எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. ஆனுவல் இன்கம், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், வெதர் கேண்டிடேட் பிலாங் அர்பன் கேட்டகரி எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா whether person with disability yes or no tick பண்ணிக்கோங்க. first graduate, year of passing SSLC, UMIX number, ABC ID, have you studied in TNOU yes or no tick பண்ணிக்கோங்க. அப்புறமா பேங்க் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. பேங்க் அக்கவுண்ட் நம்பர், பேங்க் நேம், பிரான்ச் நேம், IFSC கோட், அக்கவுண்ட் டைப் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்க முழு முகவரியை, தொடர்பு முகவரியை எங்க பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறமா நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க. பெர்மனன்ட் அட்ரஸ், உங்களது தொடர்பு முகவரியும் நிரந்தர முகவரியும் சேமாக இருந்தா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, சேம் as கம்யூனிகேஷன் அட்ரஸ். கிளிக் இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணீங்கன்னா உங்க பெர்மனன்ட் அட்ரஸ் இங்க வந்துடும். ரெண்டும் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா தனித்தனியா பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறமா ப்ரோக்ராம் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரோக்ராம் நேம், நீங்க எந்த ப்ரோக்ராம் செலக்ட் பண்றீங்களோ அந்த ப்ரோக்ராம் டீடைல்ஸ் இங்க வரும், நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ப்ரோக்ராம் நேம் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கான கோடு இங்க வரும். இந்த கோடை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக தேவைப்படும். அப்புறமா எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்க
எந்த கோர்ஸ் செலக்ட் பண்றீங்களோ அந்த கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி இங்க கொடுத்திருப்பாங்க. அந்த கோர்ஸுக்கான ஃபீ டீடைலும் இங்க கொடுத்திருப்பாங்க. டியூஷன் ஃபீ எவ்வளவு, அலுமினி ஃபீஸ், ப்ராசஸிங் ஃபீ, போர்ட்டல் சார்ஜ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ போன்ற விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். டோட்டலா எவ்வளவு அமௌண்ட்ங்கிறத இங்க கொடுத்திருப்பாங்க. இந்த அமௌண்ட்டை தான் நீங்க ஆன்லைன் வழியா பே பண்ண வேண்டியிருக்கும். அப்புறமா ஸ்டடி சென்டர் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. செலக்ட் பண்ணிக்கோங்க. ரீஜனல் சென்டர்ஸ் எல்லாமே தெளிவா பூர்த்தி பண்ணி செக் பண்ணி சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓபன் ஆகும். இதுல பேரண்டல் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம் இன் பிளாக் லெட்டர், ஃபாதர் நேம் இன் தமிழ், ஆக்குபேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், கான்டாக்ட் நம்பர், இமெயில் அட்ரஸ், இவ்வாறு பேரண்ட் டீடைல்ஸை தெளிவா பூர்த்தி பண்ணி சேவ் அண்ட் ப்ரொசீட் பண்ணீங்கன்னா எஜுகேஷனல் டீடைல்ஸ் கேட்பாங்க. எஜுகேஷனல் டீடைல்ஸ்ல நீங்க என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த கோர்ஸ் கேட்ட கல்வி தகுதி விவரங்களை இங்க கேட்டிருப்பாங்க. SSLC ஆர் ஈக்குவலன்ட், 12th ஸ்டாண்டர்ட் ஆர் ஈக்குவலன்ட், UG டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் எழுதிக்கோங்க. சர்டிபிகேட் அப்லோடு, உங்களது சான்றிதழை ப்ரௌஸ் பண்ணி அப்லோடு பண்ண வேண்டும். அதாவது செல்ஃப் அட்டஸ்ட் பண்ண உங்களது 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் போன்ற தகுதியான சான்றிதழ்கள் எல்லாமே நீங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓபன் ஆகும். டாக்குமெண்ட் அப்லோடு, டாக்குமெண்ட் அப்லோட்ல ஏற்கனவே கல்வி தகுதி சான்றிதழ்கள் எல்லாமே நீங்க அப்லோட் பண்ணி முடிச்சாச்சு. அதன் பிறகு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சர், ஆதார் கார்டு இவை எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாவது இருந்துச்சுன்னா, அதாவது டிஃபென்ஸ் பர்சன், டிசபிலிட்டி பர்சன் அந்த மாதிரி உள்ளவங்க அதற்கான சான்றிதழ் எல்லாமே அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். கேட்டிருக்கக்கூடிய ஃபார்மேட்ல கேட்டிருக்கக்கூடிய சைஸ்ல ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. சப்மிட் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அதன் பிறகு பேமெண்ட் கேட்வே ஓபன் ஆகும். நீங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய கோர்ஸுக்கு எவ்வளவு ஃபீ பேமெண்ட் வருதோ அதை இணையதளம் வழியாக செலுத்தி அந்த ரெசிப்டையும் நீங்க டவுன்லோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். சக்சஸ்ஃபுல்லா உங்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி பேமெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு ஃபைனல் சப்மிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக தேவைப்படும். அதன் பிறகு கன்ஃபர்மேஷன் SMS அல்லது இமெயில் வழியா உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும். கல்வி உபகரணங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அது மட்டும் இல்ல, இந்த பேஜ்ல நீங்க திருப்பியும் இந்த பேஜ்ல வந்து இங்க எக்ஸிட்டிங் அப்ளிகன்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி மொபைல் நம்பர் கேட்பாங்க. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் என்டர் பண்ணி வெரிஃபை ஜெனரேட் OTP கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP என்டர் பண்ணி வேலிடேட் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதுல உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆகவே தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் 2026 கேலண்டர் இயர் அட்மிஷனுக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து அட்மிஷன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.